வணக்கம். பட்டிருப்பு பிரதேசத்தில் உள்ள மக்கள் கடந்த காலத்தில் தேர்தலில் வாக்களித்து அரசியல் அங்கீகாரத்தை தமிழ் தேசியம் பேசுகின்றவர்களுக்கு கொடுத்தார்கள். அதன் விளைவாக இப்பிரதேசத்தில் வீடுகள், வீதிகள், பாடசாலைகளின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்பட்டார்கள். ஆனால் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் கிராமிய வீதிகள் ராஜாங்க அமைச்சை பொறுப்பேற்ற பின்னர் இப்பகுதியில் பாரிய அளவிலான அபிவிருத்தி பணிகளும் வீதி அபிவிருத்தி பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழர்களின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் குழி தோண்டி புதைத்துவிட்டு மீண்டும் வந்து தேர்தல் காலத்தில் முதலை கண்ணீர் வடிப்பதையும் மக்கள் நன்கு உணர்ந்துள்ளார்கள் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலபிள்ளை பிரசாந்தன் தெரிவித்தார். மண்முனை தென்னருவில் பற்று பிரதேசத்திற்குட்பட்ட குருமன்வெளி கிராமத்தில் 50 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ள வடிகான் அமைக்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்துவிட்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் கூறுகையில், இந்த பட்டிரு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் கடந்த காலங்களில் தேர்தலில் வாக்களித்து அரசியல் அங்கீகாரத்தினை, அரசியல் அதிகாரத்தினை தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைவர்களுக்கு கொடுத்தார்கள். அதன் விளைவாக இந்த பிரதேசத்தில் வீடுகள் இல்லை, வீதிகள் இல்லை, பாடசாலைகளில் தேவையான உட்கட்டமைப்பு செய்ய முடியாத மிக துர்ப்பாக்கிய நிலைமையில் இருந்தார்கள். ஆனால் இன்று கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் கிராமிய அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சினை பொறுப்பேற்ற பிற்பாடு இந்த பிரதேசத்தில் பாரிய அளவான அபிவிருத்தி பணிகளும் பாரிய அளவான வீதி அபிவிருத்திகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் வாக்களிக்கின்ற தலைவர்கள் யார், எந்த தலைவருக்கு வாக்களித்தால் நமது சமூகம் தலைநிமிர முடியும் என்பதை உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் இன்று மக்களது சிந்தனையாக மாறியிருக்காங்க. அல்லது பொது வேட்பாளரை நியமித்து எந்த பிரதிபலனை எதிர்பார்க்க இருக்கின்றார்கள், அல்லது தொடர்ந்து மக்களை மீண்டும் யாரோ ஒரு தங்களுக்கு பின்கதவால் உதவி செய்கின்ற ஒருவரை ஜனாதிபதியாக மாற்றுவதற்கான ஒரு தந்திரோபாயமாக கையாளுகின்றார்கள் என்ற பல கேள்விகள் இருக்கிறது. நாங்கள் தமிழ் விடுதலை புலிகள் கட்சியினை பொறுத்தவரை நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். இந்த இவ்வாறான கருத்தை பற்றி கலந்துரையாடுவதற்கு கூட யார் பொது வேட்பாளர் என்று அவர்களுக்கு ஒரு இணக்கப்பாடு வந்து பொது வேட்பாளர் யார் என்று காட்டட்டும், அதற்கு பிற்பாடு நாங்கள் அது சம்பந்தமாக கலந்துரையாடலாம். அதுக்கே இன்றும் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் என்றால் தமிழரசு கட்சியை தங்களது தலைமைகளை தீர்மானிப்பதற்கு நீதிமன்றம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்பொழுது மக்களுக்கு இதனை செய்ய போகின்றார்கள். வாக்களித்த மக்கள் நடுத்தரவில் நிற்கின்றார்கள். இன்று அரசியல் அதிகாரத்திற்காக என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லா அரசியல் மாற்று அரசியல் தலைமையிடம் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். அதை தீர்க்க வக்கில்லை. அதே போன்று தமிழர்களின் ஒட்டுமொத்த பிரச்சனையினையும் குழி தோண்டி புதைத்து விட்டு தமிழர்களை அகலபாதத்தை தள்ளிவிட்டு மீண்டும் வந்து தேர்தல் காலத்தில் மாத்திரம் முதலை கண்ணீர் வடிப்பது, இவ்வாறான தந்திரோபாயங்களை கையாள்வதையும் மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள்.